பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம். ஈழத்தமிழருக்கு கரிநாள். இன்று வரை ஈழத்தமிழர்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகமாகிய வடக்கு கிழக்கிலே ஒரு மூடப்பட்ட சிறைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சு சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் இல்லை. ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகத்திலே எந்தவித சுதந்திரமும் இல்லாமல், எந்தவித உரிமைகளும் இல்லாமல் நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே சுதந்திரம் அடைஞ்சதை கொண்டாடக்கூடிய நிலைமையில தமிழ் மக்கள் இல்லை. தமிழ் மக்களை சுதந்திரமாக வாழ விடுங்கோ, சுதந்திரமாக நான் இப்போ சொன்ன இவ்வளோத்தையும் நிறைவேற்றுங்கோ. எங்களுக்கான தீர்வு திட்டம் எங்க? வணக்கம். பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம். ஈழத்தமிழருக்கு கரிநாள். அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பின் பேரிலும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அழைப்பின் பேரிலும் வடக்கிலே கிளிநொச்சியிலே நடத்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை எதிர்த்து ஈழத்தமிழர்களுக்கு கரிநாள் என்கின்ற பிரகடனத்தை காலங்காலமாக ஏற்படுத்தி வருகின்ற அந்த அடிப்படையிலே மாணவர் ஒன்றியம் இளைய சமுதாயமாக இன்று இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருந்தது. அந்த விதத்திலே நாங்கள் அனைவரும் இங்கே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களாக, சிவில் அமைப்புகளாக, மதத் தலைவர்களாக, அரசியல் பிரதிநிதிகளாக, பாதிக்கப்பட்ட தரப்புகளாக, மாணவர்களாக என்று இன்று தமிழர் தேசம் இங்கே எழுச்சி கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் இன்று இந்த சுதந்திர தினம் கரிநாள் என்கின்ற பிரகடனத்தினுடைய அடிப்படையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பிலும் தமிழர்களாக 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பிரித்தானிய அரசு ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடம் தமிழர்களுடைய இறைமையை ஒப்படைத்திருக்கிறது. அந்த தமிழர்களுடைய இறைமை ஒப்படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை ஈழத்தமிழர்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகமாகிய வடக்கு கிழக்கிலே ஒரு மூடப்பட்ட சிறைக்குள்ளே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேச்சு சுதந்திரம் இல்லை, கருத்து சுதந்திரம் இல்லை, எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் இல்லை. ஒட்டுமொத்தத்திலே ஈழத்தமிழர்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய வரலாற்று தாயகத்திலே எந்தவித சுதந்திரமும் இல்லாமல், எந்தவித உரிமைகளும் இல்லாமல் நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே 1948 பிப்ரவரி 4 முதல் 1976 மே 14 வரை அரசியல் ரீதியிலே எமது தமிழ் அரசியல் தலைவர்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்த அடிப்படையிலே, சமஷ்டி யாப்பு என்பதும் தோல்வியடைந்த அடிப்படையிலே தான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஈழத்தமிழர்கள் தமக்கொண்டு ஒரு நாட்டை அமைத்துக் கொள்வதுதான் அவர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக அமையும் என்ற வகையிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இளைஞர்கள் உத்வேகம் கொண்டு எங்களுடைய இனத்தை பாதுகாப்பதற்காக, மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, அறத்துக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். அந்த அடிப்படையிலே 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய உயிர்களை இந்த விடுதலைக்காக, தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பின்னணியிலே ஆயுத போராட்டமானது 2009 மே 18 முள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு கூட 16 வருடங்கள் கடந்தும் காலத்துக்கு காலம் அரசுகள் மாறி வந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் இதுவரை உண்மையான நல்லிணக்கத்தையோ உண்மையான சமாதானத்தையோ இந்த மண்ணிலே ஏற்படுத்தவில்லை, இனிமேலும் ஏற்படுத்த போவதில்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை. ஸ்ரீலங்காவுடைய நீதித்துறையை எடுத்துக்கொண்டால் அங்கே நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயற்படுகிறது. அனைத்து வழக்குகளும் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ளே சென்று முடக்கப்பட்டு சிவில் செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள் தமிழ் தேசிய உரிமைக்காக, அடிப்படை உரிமைக்காக ஜனநாயக வழியிலே அறவழியிலே குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் முடக்கப்பட்டும் கைது செய்யப்பட்டும் அடக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வருகின்ற இந்த இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு இன்றும் தமிழர் தாயகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புத்தர் சிலைகள் வைப்பதாக இருக்கலாம், சிங்கள மக்களை குடியேற்றுகின்ற கெவிலோயா போன்ற திட்டங்களாக இருக்கலாம், அல்லது தனியார் காணிகளை அபகரித்து விகாரைகளை கட்டுகின்ற தையிட்டி போன்ற பிரதேசங்களாக இருக்கலாம். தமிழர் தாயகம் எங்கும் நில ஆக்கிரமிப்பு, சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே எப்படி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வது? அதனால் தான் தமிழர்களாகிய நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாள் என்று பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டங்களிலே நீங்கள் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும். பங்கு பெற்ற முடியாதவர்கள் கருப்பு பட்டிகளை அணிந்தும்
கருப்பு கொடிகளை உங்களுடைய இடங்களிலே பறக்க விட்டும் கருப்பு ஆடைகளை அணிந்தும் ஆக குறைந்தது அந்த அடிப்படையிலாவது இந்த கரிநாளை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் தமிழர்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக நல்ல வண்ணம் வாழ வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கருத்தியலை எமது உறவுகள் ஒவ்வொரு பிப்ரவரி 4ஆம் தேதியும் இந்த விடயத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த வருடம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு இணைந்து இந்த போராட்டத்தை வடக்கிலும் கிழக்கிலும் ஒழுங்கமைத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நம்முடைய இளைய சமுதாயம் இந்த அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. தொடர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்துக்கு இந்த விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அடிப்படையாக அதனுடைய ஒரு ஆரம்பமாக இன்றைய இந்த போராட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லி தமிழினத்துக்கு நடந்த இன அழிப்புக்கும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் போர்க்குற்றங்களுக்கும் சர்வதேச விசாரணை வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஸ்ரீலங்காவை பாரப்படுத்துவதன் ஊடாகத்தான் இந்த போர்க்குற்றங்களையும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களையும் இனப்படுகொலை இன அழிப்பையும் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதன் ஊடாக சர்வதேச நீதி எட்டப்பட்டு பரிகார நீதியாக வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பிலும் ஏற்பாட்டிலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்த வேண்டும். ஏன் நாங்கள் பொது வாக்கெடுப்பை கேட்கின்றோம் என்றால் வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நடத்தப்படுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே நடத்தப்படுகின்ற அந்த பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய அரசியல் விதியை தீர்மானிக்கின்ற உரிமையை பெறுகிறான். வெறுமனே அரசியல் தலைவர்களோ மதத் தலைவர்களோ சிவில் தலைவர்களோ பாதிக்கப்பட்ட தரப்புகளோ மாணவர்களோ தமிழர்களுடைய அரசியல் தலைவிதியை தீர்மானிக்காமல் ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய அரசியல் விதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுதான் இந்த பொது வாக்கெடுப்பு என்பது. அதனூடாக இந்த பொது வாக்கெடுப்பினூடாக ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு இந்த மண்ணிலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையிலும் திம்பு கோட்பாடுகளுடைய அடிப்படையிலும் எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த விதத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கமும் இந்த போராட்டத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து கலந்து கொள்கிறோம். எங்களுடைய உறவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஈழத்தமிழருக்கு கரிநாள் என்கின்ற செய்தியை மனதிலே வைத்து செயற்பட வேண்டும் என்று அன்புரிமையோடு நாங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக ஒரு தேசமாக திரளுகின்ற எங்களுடைய அடிப்படை பணியிலே பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சிவில் அமைப்புகள் என்று அனைவரும் சேர்ந்து அரசியல் தரப்புகளுடைய ஆதரவோடு இதை முன்னெடுத்தது மிகவும் பாராட்டுக்குரியது என்று சொல்லி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் இந்த ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினமானது தமிழர் தேசத்துக்கு ஒரு கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி நாம் ஒரு தமிழர் தேசமாக ஒரு இனமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே முன்றலிலே இன்று ஒன்று கூடியிருந்தோம். வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படி கிளிநொச்சி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்தில் உள்ள 3 மாவட்டங்களும் சேர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். எனவே நாம் தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக எமது உறவுகள் 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது என்று ஸ்ரீலங்கா அரசு அறிவித்த போதும் எமக்கான உரிமைகள் வழங்கப்படாத போதுதான் எமது உறவுகள் எமது இளைஞர் யுவதிகள் ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த ஆயுதம் போராட்டமும் எமக்கு ஒரு கட்டத்தில் மௌனிக்கப்பட்டது. 30 வருஷ போராட்டமும் மௌனிக்கப்பட்ட பின்பு நாம் இன்றும் தொடர்ச்சியாக எமது உரிமைகள் வழங்கப்படாமையினால் நாம் தொடர்ச்சியாக அகிம்சை வழியில் போராடி வருகின்றோம். எனவே எமது உரிமைகளாக ஒரு கருத்து சுதந்திரம், நடமாடும் சுதந்திரம், எமது நிலத்தில் நாங்கள் வாழக்கூடிய உரிமைகள் கூட இல்லை. எமது நிலங்கள் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு கொண்டு ஸ்ரீலங்கா இராணுவம் எமது நிலங்களில் தமிழர்களுடைய நிலங்களிலே இருப்பு கொண்டு யாருக்கு அவர்கள் பாதுகாப்பு இருக்கின்றார்கள்? நாம் சொல்கின்றோம் எமது நிலத்திலே நாம் எமக்கு பாதுகாப்பை நாம் தேடிக்கொள்ளுவோம். எனவே இந்த இராணுவம் வெளியேற வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக எமது நிலங்களை அபகரிப்பதற்காக பௌத்த விகாரைகளை, சட்டவிரோதமான பௌத்த விகாரைகளை எமது தமிழர் தேசத்திலே கட்டி எமது நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார். பாதுகாப்பு வலயங்களாக வைத்திருக்கின்றார்கள் சில இடங்களை. அந்த பாதுகாப்பு வலயம் யாருக்கு? அவர்களுக்கான பாதுகாப்பு வலயமாக இருக்கலாம். எமக்கு இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். எமது கடல் வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த கடல் வளங்கள் எங்களுக்கு எமது பொருளாதாரத்தை நாங்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள் எம்மிடம் இருக்கின்றது. ஆனால் அவ்வளவுத்தையும் இந்த சிங்கள தேசம் தமது நாடாக பௌத்த நாடாக மாற்றுவதற்கு இந்த தமிழ் மக்களை ஒரு அடக்குமுறைக்குள் கொண்டு வருக திணிக்கின்றது. எனவே எத்தனையோ அபிவிருத்தி திட்டங்கள் இன்றைக்கு கிபுலோயா, கீழ்மல்பத்தோயா, மகாவலி திட்டம் என்று சொல்லி விகாரைகளை கட்டி எமது நிலங்களை அபகரித்து அபிவிருத்தி என்ற போரிலே இந்த
அரசானது என்ன செய்கின்றது என்று பார்த்தால் சிங்கள குடியேற்றங்களை எமது நிலங்களிலே செய்து வருகின்றது. எனவே இந்த தமிழ் மக்கள்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தாரதை வேண்டிக் கொண்டிருக்கின்ற தமிழனாக நாங்கள் வாழக்கூடாது, தட்டி கேட்கின்ற தமிழனாக என்றுமே வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு சுய நிர்ணயம், தமிழ் தேசியம், நமக்கான நாமே ஆளக்கூடிய சக்தி எமக்கு வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது. அவனுடைய நிலத்திலே அவன் சரியாக வாழ்வதற்கு உரிமைகள் இருக்கின்றது. அத்தனை உரிமைகளும் வழங்கப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக இந்த ஒரு தேசமாக, ஒரு இனமாக, இன்றைக்கு வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே சுதந்திர தின கொடிகளே பறக்க வேண்டும். நாம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அந்த கொடிகளை நாங்கள் பறக்க விடாமல் எமக்கான சுதந்திரத்தை பெற்று இந்த நாட்டிலே எமது கொடிகள் பறக்க வேண்டும். எனவே நாம் இந்த இடத்திலே எமது உறவுகள், அரசியல் கைதிகளுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்காமல் அவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுகினம் யுத்தம் முடிவற்று இந்த இனத்தை அழித்தது ஒரு இனம். ஒரு பௌத்த சிங்கள அரசு தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வருகின்றது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே எமது இறுதி யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்து எமது இனத்தை அழித்து இன்றைக்கு நாம் பெருந்துயரோடு இந்த மண்ணில வீட்டு நிற்கின்றோம். ஆனால் அடுத்தடுத்து அரசுகள் 5 அரசுகளாக வந்திருக்கின்ற போதும் எமக்கான தீர்வை பெற்றுத்தராமல், உண்மையாகவே தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றால் இந்த நாட்டில் எமக்கான தீர்வு கிடைக்குமா? எந்த ஒரு அரசு வந்தாலும் இராணுவத்தை காட்டிக் கொடுக்காது, எமக்கான தீர்வை தராது. எனவே தான் நாம் கேட்கின்றோம், சர்வதேசத்திடம் எமது நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேசத்தின் அழுத்தத்தின் ஊடாகத்தான் எமக்கான நீதி வழங்கப்பட வேண்டும். நாம் ஒரு தமிழர் தேசமாக, ஒரு தமிழ் இனமாக இந்த நாட்டில் வாழ்வதற்கு அனைத்து உறவுகளும் ஒன்று சேர வேண்டும் என்பதையும், அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த ஊடக வாயிலாக இன்றைய தினம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் என்ற வகையிலே வருடா வருடம் இதே நாளில் எங்களுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் 48ஆம் ஆண்டு தொடக்கம் தமிழர்களை சரியாக பார்த்திருந்தால், அணைத்திருந்தால் இப்படியான போராட்டங்களே தேவையில்லை. நீங்கள் 48ஆம் ஆண்டு தொடக்கம் பார்த்த வேலை என்னென்றால், தமிழர் பிரதேசத்தில், தாயகத்தில், வடக்கு கிழக்கில் எங்கேடா காணியை பிடிக்கலாம், எங்கே கொண்டு வந்து சிங்களவர்களை குடியேற்றலாம், எங்கே புத்த விகாரிகளை கட்டலாம், புத்தர் சிலையை வைக்கலாம், கடலில் எங்கே பறிக்கலாம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் கடல் தொழில் செய்கிறவர்கள் என்ற வாழ்வாதாரங்களை பறிக்கலாம், நிலங்களை பறிக்கலாம் என்ற எல்லா பஞ்சகமான நோக்கத்தோடு தான் உங்களுடைய செயல்பாடுகள். இதை பொறுக்க முடியாமல் தான் அகிம்ச வழி தோற்று போன நிலையில் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராட்டார். நான் முல்லைத்தீவில் ஒரு புள்ளி விவரத்தை குறிப்பிட்டு காட்டுறேன். முல்லைத்தீவு புள்ளி விவரம் உண்டு. விடுதலை புலிகளின் காலத்தில் வந்து 2,22,6 ஏக்கர் தான் வன இலாகாட்ட கிடந்தார், அதாவது அடர்ந்த காடுகள் என்று சொல்லக்கூடியது. ஆனால் இப்போ 4,32,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வன இலாகாட்டம் மட்டும் இருக்கு. வன இலாகா, வன ஜீவராசிகள், தொல்லியல் திணைக்களம், படையினர், இப்படியாக அந்த அபகரிப்புகள் இந்த வடிவங்களில் இப்போ யுத்த காலத்துக்கு பிறகு, மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கு. இதுவளவும் தமிழர்கள் தாங்கள் பயிர் செய்த நிலங்கள், எங்களுக்கு நிலம் இல்லாட்டி கொண்டும் இல்லை, நிலம்தான் முக்கியம். தமிழர்களுடைய நிலங்களை ஏதோ ஒரு வடிவங்களில் நீங்கள் இப்படி அபகரித்து கொண்டு வந்தால் தமிழர்கள் எங்கே போகும்? அப்போ நீங்கள் தமிழர்களுக்கு உதவி செய்கிறோம் என்ற ஒரு நாடக நடிகர்களாக நீங்கள் இருந்து கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு, ஆனால் எங்களுடைய நிலங்களை பறிக்கின்றீர்கள். எங்களோட கடலில் நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறீர்கள், விவசாயத்தை செய்ய முடியாத நிலையை ஏற்படுத்துகிறீர்கள், சிறையில் வர்ற கைதிகள், அரசியல் கைதிகளை விடுவிக்காத நிலைமையை ஏற்படுத்துகிறீர்கள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்காமல் அலைஞ்சு திரியுது, மேய்ச்சல் தரை இல்லாமல் கால்நடைகளை வச்சிருப்போர் இப்படியாக கஷ்டப்படுது, மிகப்பெரிய கஷ்டப்படுது. இப்படியாக எல்லா பக்கத்தாலேயும்
எங்களை நெருக்கி கொண்டு வந்து ஒரு குறுகிய இடத்துக்கு வச்சுக்கொண்டு குடியேற்றங்களை தீவிரப்படுத்துது. எங்களோட முல்லைத்தீவை எடுத்துக்கொண்டால் இப்போ பாரிய ஒரு குடியேற்றம். ஆரம்ப காலகட்டங்களில் அம்பாறை, திருவோணமலை என்ற இடங்களை இப்போ நீங்கள் குவிகரித்து உங்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்க. அடுத்ததாக முல்லைத்தீவுக்கு வாரியல், வவுனியாவுக்கு வாரியல். இதை என்ன நாங்கள் இதே என்ன ரோட்டில் நின்று கேட்காமல் எங்கே கேட்கிறது? உங்களுக்கு சுதந்திர தினம்ன்றதை நாங்கள் கொண்டாட முடியுமோ? சுதந்திர தினத்தை எங்களுடைய எல்லாத்தையும் பறித்து கொண்டிருக்க நாங்கள் வீதிக்கு தான் வர வேண்டும். இந்த நிலையில் நீங்கள் நியாயமாக தமிழர்களுடைய இடம் தமிழர்களுக்கு தான் தேவை, அந்த வகையில் நாங்கள் அபகரிக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டு எங்களை அணைச்சி கொண்டு போக பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா இப்படியாக ஒவ்வொரு நாடகத்தை செய்கிற மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள், அதுக்கு அமைச்சர் மாற்ற உரைகளை பார்க்க அது வேடிக்கை. ஒவ்வொருவரும் தங்கட வாட்டில் ஒவ்வொரு புழு உரைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டு இவ்வளவும் செய்து கொண்டும் எங்களை கொண்டும் தமிழர்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம் தான், உதவி செய்கிறோம் என்ற நோக்கத்தோடு இருக்கிறீங்க. எங்களுக்கு நீங்கள் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதை கொண்டாடக்கூடிய நிலைமையில் தமிழ் மக்கள் இல்லை. தமிழ் மக்களை சுதந்திரமாக வாழ விடுங்கோ, சுதந்திரமாக நான் இப்போ சொன்ன இவ்வளோத்தை நிறைவேற்றுங்கோ. எங்களுக்கான தீர்வு திட்டம் எங்கே? நாங்கள் வந்து இலங்கையின் 78வது இந்த சுதந்திர நாளை வடக்கு கிழக்கு தமிழர்களாக ஒன்றைந்து கலைஞராக பிரகடனப்படுத்தி நாம் இந்த அமைதியான ஜனநாயக ரீதியான இந்த பேரணியை மேற்கொண்டு இன்று நிறைவேற்றுள்ளோம். அதாவது வடக்கு மாகாணத்திலே கிளிநொச்சியை மையமாக கொண்டும் கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பை மையமாக கொண்டும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். நாங்கள் இவ்வாறாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை மேற்கொள்வதற்காக அமைந்த முக்கிய காரணங்கள் பல உள்ளன. அவற்றினை நான் இங்கும் உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலாவதாக யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகாலம் முடிந்த பிறகும் எமது தமிழ் அரசியல் கைதிகள் இன்னும் சிறைச்சாலைகளிலேயே வாடுகின்றனர். அதாவது வந்து தெற்கிலே கொள்ளை பாரிய குற்றங்களை செய்தவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற பெயரில் விடுதலை செய்கிறார். ஆனால் எமது இந்த 15 வருடமாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை அவர்கள் இன்னும் ஏன் விடுதலை செய்யவில்லை என்ற கேள்வி பல்கலைக்கழக மாணவர்களாகிய எங்களிடம் முக்கியமாக உள்ளது. அடுத்து வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு மற்றும் விகாரைகளை அமைத்தல், பௌத்த சின்னங்களை வைத்தல் போன்ற அதிகளவான செயற்பாடுகள் யுத்தத்திற்கு பிறகும் அதிகளவாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் வரை இவ்வாறான இந்த விகாரைகளை அமைத்தல் மற்றும் பௌத்த சின்னங்களை நிறுவுதல் போன்ற அதிகளவான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அவையாவன மட்டக்களப்பில் மயிலத்தோடு மாதவன தொடக்கம், அடுத்து திருகோணமலையில் நிலாவளி பகுதி, அடுத்ததாக இப்போது கன்னியா பகுதியில் கன்னியா வெண்ணூரட்டு பகுதியில் அண்மையிலே அமைக்கப்பட்ட புத்தர் சிலை, இது போன்ற பல காரணங்கள். மற்றும் அப்படியே முல்லைத்தீவுக்கு வந்தால் முல்லைத்தீவிலே வெளியோய பகுதியிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை அமைத்து வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இணையே ஒரு விரிசலை உருவாக்கி சன விகிதாசார அடிப்படையிலே தமிழ் மக்களின் உரிமைகளை மறுக்கின்றனர். அப்படியே நாங்கள் கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திற்கு வந்தால் யாழ்ப்பாணத்திலே அண்மையிலேயே தையதி விகாரை, இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை என்று நீதிமன்ற தீர்ப்புகள் சொன்னாலும் ஆனால் அதை மீறி இராணுவத்தினரின் கட்டுப்பாடுடன் இந்த விகாரையை அவர்கள் கட்டிப்படுத்தினர். அது மட்டுமல்லாமல் வெடுக்கினாரி மலை மற்றும் முல்லைத்தீவிலே அண்மையிலே கொக்குழாய் பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் சட்டவிரோத விகாரைகள், இது போன்ற இலங்கை அரசாங்கமானது தமிழ் மக்களை ஒரு அடக்கி ஒடுக்குகின்ற செயற்பாடுகளில் மிகவும் தீவிரமாக முடக்கின்றது. அதாவது வந்து தொல்லியல் திணைக்களம் என்ற போர்வையிலே இந்த அடக்குமுறை செயற்பாடுகளை தமிழ் மக்கள் மீது இந்த இராணுவமானது, இந்த அரசானது, இலங்கை அரசானது 78ஆம் ஆண்டு இந்த சுதந்திர தின விழாவிலும் அவர்கள் தமிழ் மக்களின் அடக்குமுறைகளை அவர்கள் நிறுத்துவதாக தெரியவில்லை. மற்றும் இந்த அரசாங்கமானது அரசினை அமைக்கும் போது அரசு வாக்குறுதிகளாக கூறியது மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை அவர்களது தாய்மார்களிடம், தந்தைமார்களிடம், தங்கைகளிடம், பிள்ளைகளிடம் நாங்கள் ஒப்படைப்போம் என்ற. ஆனால் அந்த வார்த்தைகளை அரசாங்கம் ஒரு வார்த்தையாக மட்டுமே வைத்துள்ளது. ஜனாதிபதி கூறினார், அந்த தாய்மார்களின் ஓலம் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. ஆனால் அந்த தாய்மார்கள் ஓலம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஓலம் எதையும் ஒலிக்காது என்றார். ஆனால் நாங்கள் 78ஆம் ஆண்டு இந்த சுதந்திர நாளிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் ஏனைய சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், அரசியல் சார்பற்ற கட்சிகள்
நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் என அனைவரையும் உள்ளடக்கியதாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு என்ன காரணம்? நமக்கான இந்த உரிமைகள் இன்னும் எம்மிடமிருந்து மறுக்கப்படுகிறது. நமது உரிமைகள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. எமக்கான உரிமைகள், சலுகைகள் நாம் தமிழ் மற்றும் அது மட்டுமல்லாமல் ஒற்றை ஆட்சி, சமஷ்டி ஆட்சி போன்ற புதிய சட்ட வரவுகளை இந்த அரசாங்கமானது நிறைவேற்றி வருகின்றது. ஆனால் நாங்கள் அவை அனைத்துக்கும் அடிபணிய மாட்டோம். நாங்கள் உங்களிடம் ஒன்று வைப்பது ஒன்றுதான். தமிழ் மக்களை தாமாகவே தம்மை ஆட்சி வைக்க தமிழ் மக்கள் தாமாகவே தம்மை நிர்ணயிக்கக்கூடிய, தமது தலையெழுத்தை தாமாகவே எழுதிக் கொள்ளக்கூடிய ஒரு சட்டத்தை தான் நாங்கள் கேட்கிறோம். மற்றும் இது போன்ற அதிகளவான செயற்பாடுகளை நாங்கள் எதிர்த்து வருகின்றோம். இவ்வாறான தமிழ் மக்களின் அடக்குமுறைகள் எப்பொழுது இந்த அரசாங்கம் நிறுத்துகிறதோ அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு இலங்கையர், ஒரே குடையன்கள், நாங்கள் தெற்குள்ளவர்கள், நாங்கள் வடக்குள்ளவர்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் ஒரே குடையன்கள் நாங்கள் ஒன்றாக வளர்த்த நாங்களும் ஆசைப்படுகின்றோம். ஆனால் நமது அடிப்படை உரிமைகளை எங்களிடமிருந்து மறுக்கப்படும் போது நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் வீதியில் இறங்கி போராடுகிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? எமது மக்களின் உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. நாங்கள் இவ்வாறான அதிகளவான பிரச்சனைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த பிரச்சனைக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, மனித உரிமை ஆணைக்குழுவாக இருந்தாலும் சரி, சர்வதேசமாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளை நீங்கள் நமக்கு இருக்கும் இந்த அடிப்படை பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைத்தாலே நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு இன மக்களாக, ஒரு நாட்டின் பிரஜைகளாக வாழ முடியும். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஜனநாயக ரீதியாகவே மேற்கொண்டோம். ஆனால் எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதற்கு பல சிரமங்கள், சிக்கல்கள் ஏற்பட்டது. ஆனால் இவ்வாறான ஒரு ஜனநாயக நாட்டில் இவ்வாறான அடக்குமுறை இருக்கும் என்றால் நாங்கள் இதை கொண்டு யாரிடம் கூறுவது? எமது உரிமைகளை யார் பெற்றுத் தருவது? ஆகவே உங்களிடம் நாங்கள் விரயமாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மக்களாகிய எமது அடிப்படை உரிமைகளை எமக்கே நீங்கள் வழங்க வேண்டும். எமது தலையெழுத்தை நாமவே எழுதும் வரை, அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யும் வரை, மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அவர்கள் இருக்கின்றார்களா இல்லையார்களா அவர்களுக்கான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும். மற்றும்